கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை நாம் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மார்ச் மாதத்திலும் கூட, இந்த முதல் நாளிலும் கூட, இந்த 2026 வருஷத்திலே கடந்த மாதமெல்லாம், பிப்ரவரி மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே, இந்த மார்ச் மாதத்திலே பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்தபடினாலே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். தேவனே, இந்த 2026 வருஷத்திலே பிப்ரவரி மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த மார்ச் மாதத்திலே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு அருள் செய்தபடினாலே, ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்திலும் கூட உடைய வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 2026 வருஷத்திலே பிப்ரவரி மாதம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் வாசித்து தியானத்துக்காக நாம் கடந்து போவோம். ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த மார்ச் மாதத்திலும் கூட நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மார்ச் மாதத்திலே ஆகாத காரியத்தை தேவன் ஆக பண்ணுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திலே சில அற்புதமான காரியங்களையும் கூட தேவன் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சாதாரணமானது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்வது ஏதோ மனுஷனுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்று சொல்வது அது மனுஷனுடைய வசனமும் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எங்க இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும், யார் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அப்படியே செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் கூட அந்த 58 ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே முதல் காரியம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். விடியற்கால வெளிச்சம் போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம், உன் சுக வாழ்வு
சீக்கிரத்தில் துளிர்த்து. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நான்காவது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் 4 விதமான ஆசீர்வாதங்களினாலே இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாக்குத்தத்தம் சொல்கிறது. முதல் காரியம் என்ன என்றால், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, விடியற்கால வெளுப்பு. விடியற்காலம் என்பது அதிகாலையை காட்டுகிறது. வெளுப்பு என்று சொல்வது தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. உன் வெளிச்சம் எழும்பி. இந்த வெளிச்சம் என்பது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிற வெளிச்சம். என் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்களை நான் பிரகாசிப்பிக்கிற தேவன். இன்னொரு விதத்திலே இந்த வெளிச்சம் என்று சொல்வது ஆட்டுக்குட்டியானவரே பரலோக ராஜ்யத்திலே விளக்காக வெளிச்சமாக இருக்கிறார். வெளுப்பு என்பது தேவனுடைய கிருபை, வெளிச்சம் என்பது தேவனை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிற தேவன். இந்த முதல் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், மனுஷனை நம்பாதபடிக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறார்கள். விடியற் காலம் என்பது அதிகாலை. வசனம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இந்த வெளுப்பு என்பது கிருபை. தேவனுடைய பிள்ளையே, அதிகாலையில் நீர் எழும்பி தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது கிருபையின் தேவன் உன் குடும்பத்தில் வந்து கிருபையுள்ள காரியங்களை சமாதானமாய் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகினால்தான் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் போன பொழுது கிருபை பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்தினார். இந்த மார்ச் மாதத்திலும் கூட கிருபையுள்ள ஒரு மனிதனாக, கிருபையுள்ள ஒரு சபையாக, கிருபையுள்ள ஒரு ஊழியர்களாக, கிருபையுள்ள ஒரு விசுவாசிகளாக அதிகாலையிலே எழும்பி ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக, அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை இந்த மார்ச் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி விடியற்கால வெளுப்பை போல ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் வெளிச்சம் எழும்பும். தேவனே உன் குடும்பத்துக்கு வெளிச்சமாய் வருகிறார். அவருடைய வசனமே உன் கால்களுக்கு தீபமாய் வருகிறது. இந்த மார்ச் மாதத்திலே தேவன் முதல் ஆசீர்வாதம் என்ன சொல்கிறார்? கிருபையும் வெளிச்சமும் உன் தேவனாய் உன் வீட்டுக்குள்ள வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராகவும் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கும் உன் வீட்டுக்கும் அவர் ஒரு வெளிச்சமாக, விளக்காக இருக்கிறார். ஆகினால்தான் 136 சங்கீதம் கடைசி 26 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த மார்ச் மாதத்திலே பரலோக தேவன் தான் வெளிச்சமானவர். பரலோக தேவன் வெளிச்சமானவர். பரலோக தேவன் கிருபை உள்ளவர். இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிச்சமாகவும் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் சபைக்குள்ளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த கிருபையும் வர வேண்டும், அந்த வெளிச்சமும் வர வேண்டுமானால் நீங்கள் அதிகாலையிலே எழும்பி பரலோக தேவனை துதிக்க வேண்டும். அதிகாலையிலே எழும்பி பரலோக தேவனை எந்தெந்த வீட்டுக்குள்ளே துதிக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்குள்ளே இந்த 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, கிருபையும் வருகிறது.
இன்னொன்று வெளிச்சமாய் உன் வீடு மாறுகிறது. உன் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், பின்மாற்றத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் நீக்கி போடுவாராக. மரியாளுடைய வீட்டுக்குள்ளே தேவ தூதன் பிரவேசித்த போது கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னது போல உன் வீட்டுக்குள்ள கூட தேவ தூதன் பிரவேசித்து, ஆண்டவர் பிரவேசித்து வெளிச்சத்தையும் கிருபையும் அனுப்புவார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த வெளிச்சமும் கிருபையும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் உன் வீட்டுக்குள்ள வர வேண்டுமானால் பரலோக தேவனை துதிக்க வேண்டும். 136 சங்கீதம் 26 வசனம் அதான் சொல்கிறது, பரலோக தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக தேவனை நாம் துதிக்கும் போது அந்த கிருபை நம்மேல் வருகிறது. அடுத்து ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்திலே இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன என்று வாசிக்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுக வாழ்வு என்று சொல்வது இந்த ஏசாயா 58 வசனத்திலே இரண்டாவது, இந்த மார்ச் மாதத்திலே இரண்டாவது தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன என்றால், ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. இந்த சுக வாழ்வு துளிர்க்கிறதை குறித்து ஒரே ஒரு காரியத்திலே நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன் குடும்பத்திலே ஒரு சுக வாழ்வு துளிர்க்கவில்லை என்று நீ வேதனையோடு இருக்கிறாயா, இல்ல துக்கத்தோடு இருக்கிறாயா, இல்ல நிந்தை அவமானத்தோடு இருக்கிறாயா? இந்த மார்ச் மாதத்திலே தேவன் சொல்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, தேவனுடைய குடும்பங்களே, இந்த மார்ச் மாதத்திலே சீக்கிரத்திலே ஒரு சுக வாழ்வை தேவன் துளிக்க பண்ணுகிறார். அந்த சுக வாழ்வுதான் உனக்கு ஒருவேளை திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா, இல்லாவிட்டால் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறதா, திருமணமாகி எத்தனையோ வருடங்கள் ஆகிறது, ஆனால் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, நான் எத்தனையோ டாக்டர் இடத்துல போனேன், எத்தனையோ மருந்து மாத்திரையை நான் புசித்தேன், எத்தனையோ செக்கப்பை நான் செய்தும் கூட என் குடும்பத்திலே ஒரு சுக வாழ்வு, ஒரு ஈசாக்கு பிறக்காமல் இருக்கிறார் என்று நீ துக்கப்பட்டு கலங்கி இருக்கிறாயா? ஆனால் இந்த மார்ச் மாதத்திலே தேவன் சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து. ஒருவேளை எத்தனையோ பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உன்னுடைய கர்ப்ப பிறப்பிலே எத்தனையோ பிராபலங்கள் இருக்கிறது என்று டாக்டர் உனக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உன் கர்ப்ப பிறப்பில் இருக்கிற எல்லா பாதிப்பையும் இயேசுவின் இரத்தத்தினாலே தேவன் சுகமாக்கி அந்த கர்ப்ப பிறப்பை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, சுக வாழ்வு என்று சொல்வது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சுக வாழ்வா இருக்கிற ஒரு பிள்ளை பாக்கியத்தை கண்டிப்பாய் தருவார் என்று நீ விசுவாசிப்பாயாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நீ முழங்கால் படியிடு, ஒரு சிறிய ஜெபத்தை செய். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும்? அதை குறித்து தான் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மகளாகிய ஒரு பிள்ளை அங்க போய் ஜெபம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளையே, அன்னாளுடைய ஜெபம் எப்படி இருந்தது? அன்னாளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, அது ஒரு நிந்தையா இருந்தது. அவள் ஒரு ஆண் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாள். 10 வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் சகல நாளும் நான்
அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஏலி அன்னாளுடைய வாயை கவனித்தது போல, ஏலி அன்னாளுடைய பிரார்த்தனையை கவனித்தது போல, ஏலி அன்னாளுடைய விண்ணப்பத்தை கவனித்தது போல இப்பொழுது முழங்கால் படியிடு. தேவனுடைய சகோதரனே, சகோதரியே, யார் யாருக்கு இந்த மார்ச் மாதத்திலே பிள்ளை பாக்கியம் இல்லாமல் உன்னுடைய நிந்தை அவமானத்தின் நிமித்தமாக ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? அன்னாளை போல நீ ஜெபம் பண்ணு. உன் வாயின் வார்த்தையை, அன்னாளுடைய விண்ணப்பத்தை ஏலி கவனித்தது போல இன்னைக்கு நீ பண்ணுகிற ஜெபத்தை நம்முடைய பரலோக தகப்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு சுக வாழ்வு, அந்த சுக வாழ்வு தான் பிள்ளை பாக்கியம். கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளை கொடுப்பது மனுஷன் அல்ல. ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பது ஒரு டாக்டர் அல்ல. கர்ப்பத்தின் கனியை கொடுப்பது ஒரு மருந்து அல்ல. தேவாதி தேவன், பரலோகத்தின் தேவன் தருகிறார். அதனாலதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவள் ஜெபம் எப்படி இருந்தது? அன்னாளுடைய ஜெபம் எப்படி இருந்தது? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் போய் மனம் கசந்து, தேவனுடைய பிள்ளையே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நீ மனம் உடைந்து இருக்கலாம். உனக்கு ஒரு சுக வாழ்வை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு சுக வாழ்வை கர்த்தர் தரப்போகிறார். உடைந்து போன இருதயத்தை கர்த்தர் மறுபடியும் சேர்ப்பாராக. அவள் மனம் கசந்து மிகவும் அழுது, இந்த மிகவும் அழுது என்று சொன்னால் அவள் சோர்ந்து போய் இருந்தாலும், சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாத இருக்கிற உனக்கு சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஒருவேளை டாக்டர் சொல்லலாம், கர்ப்ப பையிலே பலவீனம் இருக்கிறது, உன் வயிற்றிலே பலவீனம் இருக்கிறது என்று சொல்லலாம். ஏசாயா சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகிற உனக்கு, சோர்ந்து போகிற உனக்கு, பலவீனமாயிருக்கிற உனக்கு, பலவீனமாயிருக்கிற கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் பலப்படுத்தி அவர் பரலோக தேவன் உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்திலும் கூட அன்னாளை ஆசீர்வதித்து, அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு, அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு, அன்னாளுடைய மனங்கசந்த அழுத ஜெபத்தை கேட்டு அந்த அன்னாளுக்கு தேவன் ஒரு ஆண் பிள்ளையை தந்தது போல இந்த மார்ச் மாதத்திலும் கூட இந்த சத்தத்தை எங்கிருந்து நீ கேட்டாலும் சரி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்திலே ஒரு சுக வாழ்வு உனக்கு துளிக்க போகிறது. தேவனுடைய பிள்ளையே, அன்னாளுடைய ஜெபம் பயங்கரமான ஜெபமா இருந்தது. அன்னாளுடைய ஜெபம் அது சக்தி நிறைந்த ஜெபமா இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சுக வாழ்வு கர்ப்பத்தின் கனி. நீ எந்த மனுஷனை நம்பி போனாலும் அது உனக்கு சாத்தியமானதல்ல. ஆனால் தேவனால் எல்லாம் சாத்தியமானது. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். மகனே, மகளே, இந்த சத்தத்தை நீ எங்க இருந்து கேட்டாலும் சரி, இந்த மார்ச் மாதத்திலே ஒரு சுக வாழ்வை தேவன் உனக்கு தரப்போகிறார். ஒரு கம்பீரமான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆபிரகாமுடைய வீட்டிலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தினந்தோறும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு சுதந்திரவாளி அந்த வீட்டிலே இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு 100 வயதாயினது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. சாராளுடைய கர்ப்பத்தை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிக்க செய்து, சாராளுடைய கர்ப்பத்தை பெருக செய்து ஆண்டவர் ஒரு ஈசாக்கை தந்தது போல இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் சரி, ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை உனக்கு தருவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஷபக்கத்துடானியா. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் கூட ஆசீர்வதித்து, அன்னாளை ஒரு ஆண் பிள்ளையை தந்து, அந்த அன்னாள் கடைசியாய் செய்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் கொண்டு வந்து விடுவேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினது போல தேவ பிள்ளையே, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எங்கெங்கிருந்து
இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உன்னுடைய சுக வாழ்வு இந்த மார்ச் மாதத்திலே துளிர்க்கும் என்று இது தேவனுடைய வார்த்தையாய் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த சுகவாழ்வு உனக்கு துளிர்க்க வேண்டுமானால் நீ ஒரு தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணு. மனுஷனிடத்தில் அல்ல, வேற மனுஷனிடத்தில் அல்ல, தேவாதி தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணு. ஆண்டவர் உனக்கு என்ன காரியத்தை உணர்த்துகிறாரோ அந்த பொருத்தனையை நீங்கள் செய்வீர்களானால் ஒரு சுகவாழ்வை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையை கர்த்தர் உனக்கு தருகிறார். அந்நாளுக்கு ஆண் பிள்ளையை தந்த தேவன் உனக்கும் கூட ஒரு ஆண் பிள்ளையை தந்து உன் நிந்தையை கர்த்தர் நீக்குகிறார், உன் அவமானத்தை கர்த்தர் நீக்குகிறார், உன் தலையின் மேல இருக்கிற எல்லா அந்தகாரத்தை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு பெரிய வெளிச்சமான ஒரு வீடாய் உன் குடும்பத்தை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுடைய வீட்டிலும் கூட ஒரு ஈசாக்கு பிறந்த போது அந்த வீட்டுக்குள் இருந்ததான சண்டைகள் போனது, அந்த வீட்டுக்குள் இருந்ததான எல்லா சமாதான கேடுகள் வெளியே போனது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சுதந்திரவாளி ஈசாக்கு பிறக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வீட்டையும் கூட இந்த சுகவாழ்வின் நிமித்தமாக இந்த மார்ச் மாதத்திலே ஆசீர்வதிப்பார். நீ கண்ணீரோடு விதை, கம்பீரத்தோடு நீ அறுக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அன்னாளுடைய ஜெபம் மனம் கசந்து இருதயம் உடைக்கப்பட்டு வேதனையோடு அவள் ஜெபிக்கும் போது ஏலி அவள் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்தது போல தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாயிலிருந்து வருகிற ஜெபம், உன்னுடைய வாயிலிருந்து வருகிற விண்ணப்பம், உன்னுடைய வாயிலிருந்து வருகிற சத்தங்கள் ஒவ்வொன்றும் ஏலியா இருக்கிற பரம தகப்பனா இருக்கிற தேவாதி தேவன் கவனித்து பரலோகத்தில் இருந்து தம்முடைய தூதனை உன் வீட்டுக்குள்ள அனுப்பி கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தி உன் தலையை அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. நீர் எப்படிப்பட்ட தேவ மனிதனாக இருந்தாலும் விசுவாசி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நேரத்திலே உன் வீட்டுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தந்து ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவார். மூன்றாவது, அந்த ஏசாயாவின் புஸ்தகத்திலே 58 அதிகாரம் 14 வசனத்திலே மூன்றாவது ஆசீர்வாதம் நாம் படிக்கிறோம். இரண்டாவது, சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். மூணாவது, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னென்றால் உன்னுடைய நீதி உனக்கு முன்பாக செல்லும். நம்முடைய நீதி என்று சொல்வது தேவனுடைய பிள்ளைகளே, அதைதான் ரோமர் பத்திரிகையில் 4 வசனத்தில் 19 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 4 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 22 வசனம் சொல்கிறது, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதான் ஏசாயா பத்திரிகை 58 அதிகாரம் 8 வசனத்திலே தேவனுடைய நீதியை குறித்து. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் நீதி, நம்முடைய நீதி என்று சொல்வது உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். நம்முடைய நீதி என்பது அது நம்முடைய விசுவாசத்தை காட்டுகிறது. இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் உன் குடும்பத்திலே சில அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டுமானால், எத்தனையோ அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விசுவாசிக்கிறாய். ஆபிரகாம் வீட்டிலே அந்த அற்புதம் நடந்தது. நம்முடைய வீட்டிலும் கூட அந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். நம்முடைய நீதி என்கிற இந்த வார்த்தை, உன் நீதி என்கிற வார்த்தை உன்னுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. அதேதான் ரோமர் 4 அதிகாரத்தில் 19 வசனத்திலிருந்து நாம் படிக்கும்பொழுது, ஆபிரகாம் விசுவாசத்திலே
பலவீனனாய் இருக்கவில்லை. ஏசாயா 58:8 உன் நீதி, அந்த நீதி என்கிற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் விசுவாசம். ஆகினால்தான் அதே ரோமர் 4:22 ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய விசுவாசம் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, இந்த மார்ச் மாதத்திலே உன் குடும்பத்திலே என்னென்ன அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ விசுவாசத்திலே பலவீனனா இருக்கக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனனாய் அல்ல, பலவானாய் மாற்றப்பட்டார். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை ரட்சித்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை விக்கிரக ஆராதனையில் இருந்து அழைத்துக் கொண்டு வந்த தேவன் உண்மை உள்ளவர். என் விசுவாசத்தை பரலோக ராஜ்யத்திலே கனப்படுத்தி என் விசுவாசம் எனக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று ஆபிரகாம் சொன்னது போல, இந்த மார்ச் மாதத்திலே நீ என்னென்ன காரியம் உன் குடும்பத்திலே, என்னென்ன அற்புதங்கள் உன் குடும்பத்திலே நடக்கும் என்று நீ விசுவாசிக்கிறாயோ, அந்த விசுவாசத்தை மனுஷனுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக, எல்லா மனுஷனுக்கு முன்பாக அதை நீதியாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது போல, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் கூட இந்த மார்ச் மாதத்திலே ஒரு நீதியாய் எண்ணப்படும், ஒரு நீதியாய் நடக்கும். அதை விசுவாசி. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை, பலவானாய் மாற்றப்பட்டான். அவன் விசுவாசம் பலமாயிருந்தது, சோர்ந்து போல, தளர்ந்து போல. மார்ச் மாதத்திலும் கூட நம்முடைய விசுவாசத்திலே நாம் பலவீனமா இருக்கக்கூடாது. பலவான்களாய் இருந்து நம்முடைய நீதியை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அந்த விசுவாசம் உனக்கு நீதியாய் மாற்றப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஏசாயா 58:8 4வது ஆசீர்வாதம் என்ன என்றால், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த கர்த்தருடைய மகிமை என்று சொல்வது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் நம்மேலே வைத்த அன்பு சாதாரணமானது அல்ல. அந்த மகிமை தேவ சமூகத்துக்கும், அந்த மகிமை ஆண்டவர் நம்மேலே வைத்த அன்புக்கும் அடையாளமா இருக்கிறது. அன்பின் கயிறினாலே கட்டி நம்மளை இழுத்து கொண்டார். அந்த அன்பு முன்னாகவும் இருக்கிறது, பின்னாகவும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் அவருடைய அன்பினால் உன்னை நிறைத்து, அந்த அன்பு ஒரு மகிமையாய் உனக்கு தேவன் மாற்றுவார். ஒரு மகிமையின் தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை பிரகாசிக்க பெண்ணுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த மார்ச் மாதத்திலே தேவன் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம், ஏசாயா 58:8 பிரகாரம், இந்த 4 ஆசீர்வாதங்களினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு ஊழியங்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் ஜெபத்தோடு முடிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கிருபை உள்ள குடும்பமாக, ஒவ்வொரு குடும்பங்களையும் வெளிச்சமான குடும்பங்களாக, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சுக வாழ்வு இந்த மாதத்திலே துளிர்க்க வேண்டும் ஆண்டவரே. 3வது, ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது போல, எங்களுடைய நீதி எங்களுக்கு முன்பாக போய் அற்புதங்கள், அடையாளங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக அநேக அற்புதமான காரியங்களை நீ செய்து, 4வது, உம்முடைய மகிமை எங்களுக்கு பின்னால வந்து, உம்முடைய அன்பு எங்களுக்கு பின்னால வந்து, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாகவும் பின்னாகவும் வந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மார்ச் மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.